பகுதியில் போக்குவரத்து காவலர்கள் மேற்கொண்ட நெகிழ்ச்சியான செயல் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. விபத்து அபாயத்தை உணர்ந்து தாமாக முன்வந்து சாலையை சுத்தம் செய்த காவலர்களுக்கு பொதுமக்கள் தங்களது பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். சென்னை முதல் ஆந்திர மாநிலம் வரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் பயணிக்கும் மிக முக்கியமான பிரதான சாலையாக விளங்கி வருகிறது. இந்த சூழலில் சென்னை மாதாவரம் காவல் நிலையம் அருகே உள்ள புனித அன்னாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முன்பாக அமைந்துள்ள நெடுஞ்சாலையில் அதிக அளவிலான சிறு கற்கள் சிதறி கிடந்தன. இதனால் அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளானதோடு குறிப்பாக இருசக்கர வாகனங்கள் நிலை தடுமாறி விழுந்து பெரும் விபத்துகள் ஏற்படும் அபாயமும் நிலவியது. அப்பகுதியில் இரவு நேர பணியில் இருந்த மாதாவரம் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் ஐயனார் மற்றும் காவலர்களான ராஜ்குமார், வீரபத்ரன் ஆகியோர் நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்தனர். விபத்து நடக்கும் வரை காத்திருக்காமல், துப்புரவு பணியாளர்களுக்காக காத்திராமல் தாங்களே கையில் துடைப்பத்தை ஏந்தி களத்தில் இறங்கினர். சற்றும் தயக்கமின்றி சாலையில் சிதறி கிடந்த கற்களை அப்புறப்படுத்தி சாலையை சீரமைத்தனர். போக்குவரத்து காவலர்கள் கையில் துடப்பம் ஏந்தி சாலையை சுத்தம் செய்யும் இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பரவி வருகிறது. கடமையை தாண்டி மனிதாபிமானத்துடன் செயல்படும் இதுபோன்ற காவலர்களே சமூகத்தின் நிஜ ஹீரோக்கள் என நெட்டிசன்கள் தங்களது பாராட்டுக்களை குவித்து வருகின்றனர்.